ஆத்ம பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டு வந்தார். ஒன்றை நீங்கள் பிரதர் கவனிக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், ஜபத்தினாலே அல்லாமல் தேவன் வேறு விதத்திலே கிரியை செய்ய மாட்டார். அதே போல ஒருவருக்காக ஒருவர் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்காவிட்டால் ஒரு ரட்சிப்பு நிகழ முடியாது. அந்த விதமாகத்தான் அந்த ஊழியக்காரருடைய ஜபமும் சபையாருடைய ஜபமும் ஒரு வருஷம் தாழ்த்தி 74ஆம் ஆண்டு என்னை ஆண்டவர் முதலாக சந்தித்தார். அந்த சந்தித்த விதமும் கூட மிகவும் ஒரு ஆச்சரியமானது. ஏனென்றால் நான் ஒரு உலக ரீதியாக ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞனாக, ஒரு எழுத்தாளனாக வாழ்ந்தவன், ஒரு லட்சிய போக்கிலே வாழ்ந்தவன். ஆகினாலே இந்த கிறிஸ்தவ காரியங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஒரு அதாவது அதை நான் ஒரு சரித்திர ரீதியாகத்தான் நான் ஏற்றுக்கொண்டேனே தவிர உண்மையாக இயேசு ஒரு தெய்வம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் எனக்காக ஜெபித்தவருடைய அந்த ஜெபத்தினுடைய ஆற்றலும் வல்லமையும் என்னை கிறிஸ்துவுக்கு நேராக ஒரு மனம் திரும்புதலுக்கு நடத்தியது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ரட்சிப்புக்கு முதற்படியாக இருப்பது பிரதர் மனம் திரும்புதல். அதுதான் அவசியமாக இருக்கிறது. ஒருவன் மனம் திரும்பும் பொழுதுதான் அங்கே ரட்சிப்பு அங்களுக்கு ஆரம்பமாகிறது. மனமாற்றம். ஆம், அதை என்னும் மனமாற்றம் என்பதை விட இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஆழமாக சொன்னால் மறுபிறப்பின் அனுபவம் என்று சொல்லலாம். born again என்று அதை நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவார். ஆகினாலே முதலாவது பாருங்கள், ஜெபத்து நிமித்தம் ஒரு மனிதன், ஒரு ரட்சிக்கப்பட போகிற ஆத்துமா மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி நாங்கள் கிறிஸ்துவண்டை நாங்கள் வருகிற பொழுது கிறிஸ்துவின் அந்த கல்வாரி அன்பு நம்மை ஆட்கொள்கிறது. அதே விதமாகத்தான் தேவன் என்னை ரட்சித்த விதம் ஒரு அதிசயமானது. எனக்காக பாரத்தோடு ஜெபித்த அந்த ஊழியக்காரனுடைய இல்லத்துக்கே என்னை ஆண்டவர் 1974ஆம் ஆண்டு 28ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை தினம் மாலை 5 மணிக்கும் 4 மணிக்கும் இடையிலே அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். அந்த அழைத்து சென்ற பொழுது நான் சென்ற நேரத்திலே அந்த ஊழியக்காரர் தன்னுடைய இல்லத்திலே ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றார். பாருங்கள், அந்த எவ்விதமாக சவுல் அங்கே சந்திக்கப்பட்ட பொழுது, பவுலாகிய சவுல் முதலாக சந்திக்கப்பட்ட பொழுது அவனுக்கு அந்த நேரத்திலே கண்கள் திறக்கப்படவில்லை. ஆண்டவர் பேசினார். ஆனாலும் அவனை அனனியா என்ற ஒரு பக்தனிடத்திலே அனுப்பினார். அந்த அனனியா என்ன செய்கிறான்? அங்கே ஜெபநிலையிலே இருக்கின்றார். அந்த அங்கே ஜெபத்துக்கும் சவுனுடைய ரட்சிப்புக்குமான அந்த தொடர்பை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், ஜெபத்தின் நிமித்தமாகத்தான் தேவன் ஒரு மனுஷனை அங்கே கண்கள் திறந்து ஆட்கொள்கிறார். அதே போலத்தான் நானும் சென்ற பொழுது அந்த ஊழியர் ஜெபத்திலே இருந்தார். அந்த இல்லத்துக்கு நான் போன பொழுது அங்கே அது ஒரு கூட்ட நேரமாக இருந்தது. நான் தனியாகத்தான் இருந்தேன். என்னுடைய மனதிலே பலவிதமான போராட்டங்களும் குழப்பங்களும் அந்த நேரத்தில் இருந்தது. ஏனென்றால் என்னுடைய பாரம்பரிய நான் ஒரு இந்துவா இருந்தேன். மிகவும் பாவியான ஒரு மனுஷன். மிகுந்த ஒரு போராட்டத்துக்குள்ளாக உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வமானால் இந்த நாளில் என்னை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் அங்கே போயிருந்த பொழுது அவர் ஜெப நிலையை முடித்து விட்டு வந்தார். வந்து என்னை பார்த்து, அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருந்த அந்த ஊழியக்காரனுடைய முகத்திலே என்னை பார்த்து முதலாவது கேட்டார், மகேசன், உனக்கு என்ன வேண்டும்? இந்த கேள்வியானது பாருங்கள், ஒரு உலக ரீதியிலே ஒரு மனுஷனங்களை கேட்கும் பொழுது நாங்கள் உலக சம்பந்தமான தேவைகளைத்தான், குறைவுகளை சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த நேரத்திலே பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் நான் அவரிடத்தில் கேட்டேன்னு சொன்னால், ஐ நீட் ஜீசஸ். எனக்கு இயேசு வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நான் பலவிதமான தோல்விகளை சந்தித்து, ஏமாற்றங்களை சந்தித்து, எவ்வளவோ கஷ்ட துன்பத்துக்களே, வாழ்விலே நிமிர முடியாத என்னுடைய வாழ்வு பிராயத்திலே பாவத்தையே பருகி வாழ்ந்த எனக்கு ஒரு சமாதானமற்ற நிலைமை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. உண்மையான அன்பை தேடி பிரதர் நான் அலைந்தேன் இந்த உலகத்திலே. அன்பை நான் யாரிடத்திலும் நான் காண முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே அந்த ஊழியக்காரன் சொன்னார், நீ முழங்கால் படியும் என்று சொன்னார். நான் முழங்கால் படியிட்ட பொழுது என் மீது ஒரு கரத்தை வைத்தார். அந்த கை வைத்து அந்த மாத்திரத்திலேயே என்னுடைய மனக்கண் திறக்கப்பட்டு நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து இயேசுவே இயேசுவே என்று நான் கதற ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளியேறப்பட்ட அன்பு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் செய்ததையும் அந்த விலைமதிக்க முடியாத அன்பையும் நான் அந்த நாளிலே உணர்ந்து, அன்றைக்குத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவுக்கு